ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டுமே ஒரு விஷயம் சுவாரஸ்யமாகவும் ஒரு விஷயம் ரொம்பவே சோகத்தை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்க போகுது. அது என்ன ஏது அப்படின்றத ரொம்பவே தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்மளுடைய உலக அழகியான ரிங்கு ஷெக்மா அவங்க இப்போ காலமாயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் சோசியல் மீடியாவில் வளம் வந்துகிட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெமினா மிஸ் இந்தியா திரிபுரா 2017 பட்டம் பெற்ற ரிங்கி சர்மா அவங்க வயது 28 தான் ஆகுது. அப்போ இவங்க காலமாயிட்டாங்க அப்படின்ற செய்திகள் இப்போ சோசியல் மீடியாவில் வளம் வந்துகிட்டு இருக்கு. இது அதிகாரப்பூர்வமாகவுமே இந்த அப்பீல் பண்ணிட்டாங்க. இப்போ முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு முதல்ல மார்பக புற்றுநோய் அப்படின்றது இருந்துபட்டிருக்கு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட நுரையீரலாக பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மூளையில் இருக்க நரம்புகளில் பாதிக்கப்பட்டு கட்டியாக வெளிப்பட ஆரம்பிச்சிட்ருக்கு. இதனால் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்கள கடைசியாக 2014 ஐசியூவில் தான் வச்சுருந்துருக்குறாங்க. அவங்களோட நுரையீரல் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டு அது இப்போ செயலெடுக்காமல் போக ஆரம்பிச்சிருவே. அவங்கள கடைசி வரைக்கும் வென்டிலேட்டர்லேயே வச்சிருக்க வேண்டிய தேவைகள் அதிகரிச்சுது. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்கள வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. திரும்ப அவங்களோட உடல் ரொம்பவே மோசமான சூழ்நிலையில் ஆரம்பிக்கவே அவங்கள திரும்ப எடுத்துகிட்டு வென்டிலேட்டரில் ஐசியூவில் வைக்கப்பட்டிருக்காங்க. என்னப்பா சொல்கிறீங்க இந்த மாதிரி விஷயம்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இந்த மாதிரி ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லி. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டொனேஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி என்னோட உடம்பு ரொம்ப மோசமாக இருக்குது, எனக்கு யாராவது நிதி உதவி பண்ணுங்கள் என்னோடய ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க டொனேஷன்ஸ்க்காக கேட்டிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ யாருமே அவங்களுக்கு உதவி பண்ணலை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க காலமாயிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாமே இரங்கல் தெரிவிச்சிட்ருக்காங்க. நிறைய சினி இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்க அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அவங்களுமே இப்போ இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. நிறைய பேர் நேர்லேயும் போய் பார்த்துட்ருக்காங்க. நீங்களும் மறக்காமல் அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ரஸ் அஞ்சலி. எஸ், ரீசெண்டாக அவங்க ஏதோ ஒரு பாட்டுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, டான்ஸ் ஆடிருந்தாங்க கவர்ச்சியாக. அந்த டான்ஸுக்கு நிறைய பேர் ப்ரெஸ் மீட்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க கிட்டே கேட்டிருந்தாங்க, எதுக்கு இப்போ இனிமேல் நீங்கள் டான்ஸ்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டிங்க, நீங்கள் ரொம்ப ஹோம்லியாக தான் நடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா. சினிமாவில் இதெல்லாம் ரொம்பவே சாதாரணமான விஷயங்க. நான் மட்டும் இல்லை, எல்லா ஆக்ட்ரஸுமே இதெல்லாம் பண்ணுறாங்க. ஏதோ 1-2 பாட்டுக்கு அவங்கள சம்திங் ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரியோ ஒரு கேமியோ மாதிரியோ கூப்பிட்றாங்க அப்படின்னா, நாங்கள் ஆடி கொடுத்துட்டு போவோம். இதால் எங்களோட பிஸ்னஸோ எங்களோட மார்க்கெட்டோ எதுவுமே பாதிக்காது. எங்களை இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இதை அப்ரோச் பண்ண போகுது. அதனால் கிளாமராக ஆடுறதெல்லாம் தப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட அஞ்சலி இப்போ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மாதிரி நிறைய ஹீரோயின்ஸ் இப்போ அங்கங்கே கெஸ்ட் ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளோட புஷ்பா படத்தில் கூட நம்மளோட சமந்தா பண்ணியிருப்பாங்க. அந்தமாதிரி ஒரு சில படங்களில் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ அஞ்சலியுமே அதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னும் போது அது பார்க்க நல்லா தான் இருக்குது. பட் அதில் பெருசாக தப்பு இல்லை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.